அதிமுகவுக்கு வாக்களிக்கிறது வந்து மோடிக்கு வாக்களிக்கிறது மாதிரி தான். ஏன் அப்படின்னு கேட்டால் அதிமுகவால் பாஜகவை என்றைக்குமே எதிர்க்கவே முடியாது. இது வரைக்கும், அதாவது அதிமுக ஆட்சியில் இருந்த போதும் சரி, அங்கே நரேந்திர மோடி அரசு கொண்டு வந்த எல்லா சட்டங்களுக்கும் வாய் மூடி அதுக்கு வந்து மௌனமாக கையெழுத்து போட்டாங்க. அதை எதிர்த்து குரல் கொடுக்கவே இல்லை. அதை வந்து குடியுரிமை திருத்த சட்டமாக இருக்கட்டும் அல்லது ஈழத்தமிழர்களுக்கான ஒரு உரிமை சம்பந்தப்பட்டமாக இருக்கட்டும், இப்படி எல்லாத்துக்குமே அவங்க வந்து பிஜேபி என்ன நிலைப்பாடு எடுக்குதோ அந்த நிலைப்பாடை தான் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அதனால தமிழ்நாட்டின் உரிமைன்னு வரும்போது பாஜகவின் நிலைப்பாடு தான் அதிமுகவின் நிலைப்பாடு. எனவே அதிமுகவுக்கு வாக்களிக்கிறது பாஜகவுக்கு வாக்களிக்கிற மாதிரி தான். அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டில் எப்பயுமே கூட்டம் இருந்ததே கிடையாது. அவர் கூட்டம் இல்லாதனால தான் அவரோட சொந்த ஊரான கரூர்லேயே அரவக்குறிச்சியில் போட்டிட்டு தோத்து போனார். அங்கேயே ஆள் இல்லைன்னும் போது கோயம்புத்தூரில் அவருக்கு சுத்தமாக ஆளே கிடையாது. சும்மா சோசியல் மீடியாலையும் ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரே தவிர அவருக்கெல்லாம் இங்கே பூத் லெவலில் கூட ஆளே கிடையாது. அவருக்காக வாக்கு சேகரிக்கிறதுக்கும் கூட்டம்ன்றது எதுவுமே கிடையாது. அண்ணாமலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேஸ்லேயே கிடையாதுங்க. அவர் படுதோல்வி அடைவார்.